வெளிப்பாட்டு தியானம் அதாவது மேனிஃபெஸ்டிவ் மெடிடேஷன் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியாகும். இதில் அதை செய்பவர் தனது கனவுகள், அபிலாஷைகள், இலக்குகள் ஆகியவற்றை காட்சிப்படுத்துகிறார். மேலும் அவர் அல்லது அவள் விரும்பும் விளைவுகளில் கவனம் செலுத்துகிறார். மேலும் அவரது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை சீரமைப்பார். இறுதி இலக்கு அந்த கனவுகளை அவரது வாழ்க்கையில் யதார்த்தமாக ஈர்ப்பதாகும். இது எவ்வாறு செயல்படுகிறது? பொதுவாக தியானம் ஒருவரின் கனவுகள் மற்றும் இலக்குகளை அவர்களின் உணர்வுகள், எண்ணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் அடைய விரும்பிய விளைவுகளுடன் காட்சிப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. வெளிப்பாட்டு தியானத்தில் நாம் நேர்மறையான உறுதிமொழிகள், நன்றியுணர்வை பயன்படுத்துகிறோம். மேலும் நமது கனவுகள் மற்றும் இலக்குகளை வெளிப்படுத்தவும் அதை நனவாக்கவும் காட்சிப்படுத்துகிறோம். எங்கு எல்லாம் வெளிப்பாட்டு தியானம் பயன்படுத்தப்படுகிறது? வேலையில் பதவி உயர்வு பெற, நீங்கள் விரும்பும் ஒருவரின் கவனத்தை ஈர்க்க, கலை, அறிவியல், கைவினை அல்லது தொழில் போன்ற சிறந்து விளங்க விரும்பும் துறையில் ஒரு முன்னேற்றத்தை அடைய. வெளிப்பாட்டு தியானத்தை எவ்வாறு பயிற்சி செய்வது? முதலில் உங்கள் இலக்குகளை தீர்மானிக்கவும். உங்கள் உணர்வுகள், செயல்கள், எண்ணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் நீங்கள் விரும்பும் கனவுகளுடன் சீரமைக்கவும். நேர்மறையான உறுதிமொழிகள், நன்றியுணர்வுடன் தொடங்குங்கள். மேலும் உங்கள் இலக்குகளை வெளிப்படுத்துவதன் மூலம் கனவை காட்சிப்படுத்த தொடங்குங்கள். நீங்கள் வெளிப்படுத்துவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்தும் எதிலும் ஈர்க்கும் என்று கூறும் ஈர்ப்பு விதி. வெளிப்படையான தியானம் என்பது ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழியாகும். இது ஒருவர் தனது உணர்வுகள், எண்ணங்கள், செயல்கள் மற்றும் ஒருவர் அடைய விரும்பும் கனவுகள் அல்லது குறிக்கோள்கள் மற்றும் விளைவுகளில் நம்பிக்கை வைப்பதில் கவனம் செலுத்த உதவுகிறது. வெளிப்படையான தியானம் உங்கள் தியான பயிற்சியில் வெளிப்பாடு நுட்பங்கள் மற்றும் உத்திகளை ஒருங்கிணைக்கிறது. வெளிப்படையான தியானத்தின் முக்கிய அம்சம் சுய பேச்சு, சுய உணர்தல், நேர்மறை உறுதிமொழிகள், நேர்மறை சிந்தனை மற்றும் தற்போதைய தருணத்தில் அதை காட்சிப்படுத்துதல் மூலம் உங்கள் கனவுகள், இலக்குகள் மற்றும் அபிலாஷைகளை யதார்த்தமாக உணர சிந்தித்தல், உணர்தல் ஆகும். இது சரியாக ஒரு புதிய யோசனை அல்ல. ஈர்ப்பு விதி போன்ற பல பிரபலமான கருத்துக்கள் உங்கள் கனவுகளை நனவாக்குவதில் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்பது ஒரு பங்கு வகிக்கிறது என்ற இந்த நம்பிக்கையில் வேரூன்றியுள்ளது. அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை (CBT) போன்ற சிகிச்சை அணுகுமுறைகள் கூட மனநிலை மற்றும் நடத்தையில் சிந்தனையின் சக்தி வாய்ந்த தாக்கத்தை வலியுறுத்துகின்றன. ஆனால் உங்கள் கனவுகளின் குறிக்கோள்கள் மற்றும் அபிலாஷைகளை பற்றிய சிந்தனை உண்மையில் விரும்பிய முடிவுகளை தருமா? நீங்கள் உண்மையில் விரும்புவதைப் பற்றி சிந்திப்பது மட்டுமே நடக்கும் என்ற கருத்து கவர்ச்சிகரமானதாக தோன்றினாலும் உண்மை என்னவென்றால் விஷயங்கள் சில நேரங்களில் நாம் எதிர்பார்ப்பதை விட வித்தியாசமாக நடக்கும். நமது கலாச்சாரத்தில் வெளிப்பாடான தியானம் நிச்சயமாக அதிக ஈர்ப்பை பெற்றுள்ளது என்றாலும் நடத்தை மாற்றம் மற்றும் வெற்றியை மிகைப்படுத்தி கூறுவதை தவிர்க்க எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். இருப்பினும் அரிதான சந்தர்ப்பங்களில் வெளிப்பாடான தியானம் ஒரு நேர்மறையான மனநிலையை வளர்ப்பதற்கோ அல்லது ஒருவரின் உந்துதலை அதிகரிப்பதற்கோ ஆற்றலை கொண்டிருக்கவில்லை, ஆனால் வாழ்க்கையின் திசையில் ஒருவர் சிறப்பாகவும் வசதியாகவும் உணர உதவுகிறது. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கோபாலகிருஷ்ணன். Follow me on YouTube at Mind Body Soul Connect. Please do like, share, subscribe.